போனதில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பிகியூன்ஸ் இருக்கு இல்லையா, பிகியூன்ஸ்னால் புறாக்கள்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போது இந்த பிகியூன்ஸ் வந்து என் நெட்டை போட்டு வேடவன் பிடிச்சிட்டான். ஹண்டர்ன்றது என்னது, வேடவன் ரைட்டா. அவன் அந்த நெட்னு வலையை போட்டு அதை பிடிச்சிட்டான். இப்போ எல்லாம் வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஒரு 100-150 புறாக்கள் மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். இது கொஞ்சம் லைட்டிங்காக இருக்குது. ஹவு டிட் த பிகின்ஸ் எஸ்கேப்ஸ். அப்போ வலைக்குள்ளே மாட்டின இந்த பிகின்ஸு, இந்த புறாக்கள் எவ்வாறாக தப்பித்து சென்றன, எஸ்கேப்னு தப்பித்து சென்றன. ஹவு டிட்னா எவ்வாறு செய்தது, எதை செய்தது? த பிகின்ஸ் எஸ்கேப். பிகின்ஸ்னால் இந்த புறாக்கள் என்னது, எஸ்கேப் தப்பித்து சென்றது எவ்வாறாக அப்படின்னு கேட்குறோம். அப்போ எவ்வாறு வலைக்குள்ள உள்ளது எப்படி தப்பிச்சு போச்சுன்னு சொன்னால், தே ஃப்ளோனா பறந்தன, டுகெதர் கேரிங் த நெட் அப்படின்றான். தே ஃப்ளூனா பறந்தன, தேன அவைகள். அந்த அனைத்து புறாக்களும் நெட்டுக்குள்ளே இருக்கும்போதேமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பறக்கும்போது நெட்டை சேர்த்து தூக்கிட்டு போச்சு. எல்லா புறாக்களும் மொத்தமாக பறக்கும்போது விசை அழுத்தம் வருமா? அப்போ கொஞ்சோன பாரம் தான் ஒவ்வொரு புறாவுக்கு மேலேயும் இருக்கும், நெட்டோட பாரம். அப்போ நெட்டோட சேர்த்து எல்லா புறாக்களும் ஒட்டுமொத்தமாக கூண்டிலிருந்து அந்த நெட்டிலிருந்து பறக்கும்போது நெட்டோட சேர்த்து மேலே தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்றான் ரைட்டா. அதாவது தே ஃப்ளோ டுகெதர்னா ஃப்ளோன்னா என்னது, பறந்தன. டுகெதர் ஒன்றாக பறந்தன. எப்படி பறந்தன? கேரியிங் த நெட். கேரியிங்னா அந்த வலையை தூக்கி கொண்டு சென்று விட்டது ரைட்டா. அப்போ த குவாலிட்டி ஹெல்ப்டு த பிகின்ஸ். இதில் இந்த பிகின்னா புறாக்களுக்கு என்ன விதமான ஒரு குவாலிட்டினா ஒரு அம்சம் உதவி செய்தது. என்ன விதமான அம்சம் உதவி செய்தது அப்படின்னு என்னது? ஒற்றுமை ரைட்டா. இப்போ ஒரு புறா பறக்குது, மீதில் உட்காந்து கிடக்குது, அந்த இடத்துல நெட் அப்படியே தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கணும் ரைட்டா. அதனால் ஒரு ஒற்றுமை என்ற ஒரு குவாலிட்டி இந்த புறாக்களுக்கு உதவி செய்யுது. ஒற்றுமையாக மொத்தமாக ஒரே நேரத்தில் பறக்கும்போது அந்த நெட்டோடு தூக்கிட்டு போயிடுச்சு ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு விசிட் டு த ஹில் ஸ்டேஷன் அப்படின்றான். விசிட் டு த ஹில் ஸ்டேஷன்னா மலை நிலையம் அப்படின்னு. இப்போ ஊட்டி ஒரு ஹில் ஸ்டேஷன் ரைட்டா, கொடைக்கானல் ஒரு ஹில் ஸ்டேஷன். இது ஒரு சாப்டர், இது ஒரு யூனிட் ரைட்டா. அப்போ இதில் ஒரு டூர் போகிறாங்க. எஸ்கார்ஷன் சொல்கிறோம்ல, எஸ்கார்ஷன் சொல்லுவாங்க, நம்ம இவன் விசிட்னு சொல்கிறான் ரைட்டு, இது ஒன்று தான். அப்போ விசிட் டு த ஹில் ஸ்டேஷன்னா மலை நிலையத்தில் ஒரு பயணம் அப்படின்றது என்னோட பொருள். என்ன கேட்குறான்னு பாருங்களேன். வேர் டிட் த ஃபேமிலி கோ டு த ட்ரிப். அப்போ இந்த ஃபேமிலி, அந்த மலை நிலையத்துக்கு போக வேண்டிய ஃபேமிலி, உங்கள் புக்கில் உள்ள ஹில் ஸ்டேஷனில் அந்த மலை நிலையத்துக்கு அந்த குடும்பம், மொத்த குடும்பமும் எங்கே சென்றது அப்படின்னா, வேர் டிட் த ஃபேமிலி கோ டு ஆன் ஏ ட்ரிப்னா பயணத்தின் போது இந்த குடும்பங்கள் அனைத்தும் எங்கே சென்றது? ஹில் ஸ்டேஷனுக்கு சென்றது ரைட்டா. எங்கே சென்றது? டு ஹில் ஸ்டேஷன். அவன் பேரை போட்டால் அதை புரிஞ்சுக்கோங்க ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு வேர் டிட் த என்ஜாய் தேர் அப்படின்றான். வாட்னா என்ன, டிட் செய்தார்கள், தே என்ஜாய் தேர்னா அங்கே அந்த மலை பிரதேசத்தில் சொல்கிறான். அந்த மலை பிரதேசத்தில் தேனா அவர்களை குறிக்கிறது, என்ஜாய்னா எதை அனுபவித்தார்கள் என்று கேட்குறான் ரைட்டா. மலை பிரதேசத்தில் என்ன இருக்கும்? நேச்சுரல் பியூட்டி அண்டு ப்ளசண்ட் கிளைமேட். நேச்சுரல்னால் இயற்கையான ஒரு அழகு மற்றும் ப்ளசண்ட் கிளைமேட் அப்படின்றான். ஒரு நல்லா பார்த்துங்க, இயற்கையான ஒரு அழகும் ஒரு இனிமையான ஒரு கிளைமேட்னா சீதோஷ நிலைன்னு சொல்லுவாங்க ரைட்டா. சீதோஷ நிலை காலநிலை ரெண்டு ஒன்று தான். அதை அனுபவித்தார்கள் ரைட்டா. அப்போ வாட் இஸ் த லெசன் எபவுட். இந்த பாடம் எதை சொல்லி கொடுக்கிறது? இதன் மூலமாக இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? அந்த குடும்பம் மலைப்பிரதேசத்துக்கு போச்சு, டூர் எஸ்கர்ஷன், சந்தோஷமாக இருக்க வேண்டிய அங்கே போய் இயற்கையை ரசித்தது, ஒரு கிளைமேட் என்ஜாயபிள் கிளைமேட்டும் ரசித்தது. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறான். வாட் இஸ் த லெசன் எபவுட்னு இந்த பாடத்திலிருந்து என்ன தெரிந்து கொண்டீர்கள்னு கேட்குறான். அப்போ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் ஏ ஹில் ஸ்டேஷன் அப்படின்ற. ட்ராவல்னா பயண அனுபவங்கள், அனுபவங்கள். ஒரு மலை பிரதேசத்தில் எவ்வாறாக பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அனுபவம் இதிலிருந்து கிடைத்தது அப்படின்றான். ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால் பயண அனுபவம் எங்கே? இன் ஏ ஹில் ஸ்டேஷன், மலை பிரதேசத்தில் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு மூணாவது யூனிட்டில் பாருங்கள். இது ஒன்று, அதாவது அட்வின்னு ஒருத்தர் இருக்கான். அட்வின் அண்ட் த பிரின்ஸ். அதாவது அட்விண்டு மற்றும்
பிரின்சஸ்ன்னு என்னது ராணி, ரைட்டா. ரைட்டா, நல்லா பார்த்துங்க. பிரின்சஸ்னால் இளவரசின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அட்விண்ட் அண்ட் பிரின்சஸ்ன்னு ரெண்டு, இது ஒரு ஹெட்டிங். இதில் என்ன கேட்டுங்க, ஹூ இஸ் அட்விண்ட்ன்றான். இந்த அட்வின்ற ஒரு பையன் மற்றும் இளவரசின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அட்வென்ச்சர் பையன் யாருன்னா ஒரு பிரேவ் பாய். பிரேவ்னு என்னது, ஒரு தைரியமான ஒரு பையன், ரைட்டா. ஹூம் த டிட் அட்வின் சேவ். அப்போ இந்த அட்வின் என்றவன் யாரை காப்பாற்றினான். ஹூம்னா யாரை, டிட் செய்தான், அட்வின் சேவ், அட்வின் வந்து காப்பாற்றினான். ஹூம் டிட் அட்வின் சேவ் அப்படின்னா யாரை காப்பாற்றினான்னா ஒரு அந்த அந்த பிரின்சஸ் என்னது, இளவரசியை காப்பாற்றினான், சரியா. அப்போது இதெல்லாம் உங்களுக்கு சப்ளிமெண்ட்டில் வரும். ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்கோம். வாட் குவாலிட்டி ஆஃப் அட்விண்ட் இஸ் ஹைலைட்டட் அப்படின்றான். ஹைலைட்டட்னா அதாவது இதை முன்னிறுத்தப்பட்டது. என்ன விதமான ஒரு குவாலிட்டி ஆஃப் அட்விண்டோட என்ன விதமான குணங்கள், குவாலிட்டினா குணங்கள், இஸ் ஹைலைட்டட்னா முன்னிறுத்தப்பட்டது. அப்போ அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அப்படின்னா என்ன விதமான குவாலிட்டி அப்படின்னா கரேஜ்னு என்னது, தைரியம் இருந்தது. அதனால் தைரியம் இருந்ததுனால தான் அந்த இளவரசியை காப்பாற்றினான், சரியா. சரி, நெக்ஸ்ட்டு அந்த ரிவர் போயம் இது ஒரு போயம். இது போயம் பேர் என்னது, ரிவர். இது என்ன கேட்குறாங்க பாருங்க, வேர் டஸ் த ரிவர் பிகின். ரிவர் எங்கேருந்து ஆரம்பிக்கும், மலை பிரதேசத்துலேருந்து ஆரம்பிக்கும். மழை பெய்யும் போது மலங்காடுகள்லேருந்து தண்ணி வரும். தண்ணி வந்து சமதளத்தில் ஓடி கடலில் போய் முடியும். இதுதான் நிறைய. அப்போது வேர் டஸ் த ரிவர் பிகின், எந்த இடத்துல இந்த ரிவர் ஆறு ஆரம்பிக்கிறது அப்படின்றான். இந்த ஹில்ஸ்னால் மலையில் தான் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போது குற்றாலம் மலை இருக்குது. குற்றாலம் மலையில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மலையில் அங்கேருந்து தண்ணி கீழே ஒழிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தண்ணி எங்கே கடலுக்கு போகும், சரியா. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கான், அடுத்த கேள்வி, வேர் டஸ் த ரிவர் எண்டு. அப்போ அந்த மலை பிரதேசத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ரிவர் ஆறானது எங்கே போய் முடிகிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த கடலில் போய் முடிகிறது அப்படிங்கிறான். அப்போ அடுத்து என்னது, சரி இது முடிஞ்சது ஒரு பக்கம். அடுத்து என்ன போட்டிருக்கான், நெக்ஸ்ட்டு த வுடன் பவுல் அப்படின்றான். த வுடன் பவுல் அப்படின்னு சொன்னால், பவுல்னால் ஒரு கோப்பை மாதிரி, ரைட்டா, மரத்தால் செய்த ஒரு கோப்பைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹூ லிவ்டு த ஓல்டு கிராண்ட் ஃபாதர் அப்படின்றான். யார் இந்த வயதான ஒரு கிராண்ட் ஃபாதர் கூட வாழ்ந்தார்கள் என்று கேட்குறான். ஒரு கிராண்ட் ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறாரு, அது வயதானவர், அவர் கூட யார் வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்குறான். ஹூ லிவ்டுன்னா இது என்னது, இது உடன் பவுல்னால் ஒரு மரத்தாலான ஒரு கோப்பை. மரத்தால் ஒரு கோப்பை செய்து வச்சுருக்காங்க, சாப்பாடு தட்டு மாதிரி. அப்போ அதை தான் சொல்கிறான். இந்த வயதான மனிதரோடு யார் வாழ்ந்தார்கள்னு கேட்குறான். ஹூ லிவ்டு வித் த ஓல்டு கிராண்ட் ஃபாதர் அப்படின்றான். அப்போ ஹிஸ் சன், அதான் அவனோட மகன். அப்போ டாட்டர் இன்லா அப்படின்னா மருமகள், அண்டு கிராண்ட்சன் பேரன். இந்த வயதான மனிதர் கூட வாழ்ந்தது யார், அவரோட மகன் மற்றும் மருமகள் மற்றும் பேரன். இந்த மூவரும் வாழ்ந்தார்கள், ரைட்டா. ஒய் வாஸ் த கிராண்ட் ஃபாதர் கிவன் ஏ உடன் பவுல் அப்படின்றான். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒய் வாஸ் ஏன் த கிராண்ட் ஃபாதர்னால் இந்த வயதான நபரை குறிக்குது. கிவன்னா ஏ உடன் பவுல். கிவன்னா கொடுக்கப்பட்டது. எது கொடுக்கப்பட்டது, உடன் பவுல் என்னது, மரத்தாலான ஒரு கோப்பை கொடுக்கப்பட்டது, ரைட்டா. பிகாஸ் ஏன்னா ஹி ஸ்பாயில்டு ஃபுட் ஒயில் ஈட்டிங்கிறான். அவர் வந்து ஸ்பாயில்டுனா வீணாக்குகிறார், ரைட்டா. அவர் வீணாக்குகிறார் எதை, உணவை. ஒயில் ஈட்டிங் சாப்பிடும்போது அவர் உணவை வீணாக்குகிறார். அதனால தான் இந்த உடன் பவுல் கொடுக்கப்பட்டது, ரைட்டா. அப்போது வாட் வாஸ் த கிராண்ட்சன் மேக்கிங் ஃப்ரம் வுட் அப்படின்றான். அப்போ அந்த வுட்லேருந்து என்ன, அந்த கிராண்ட்சன், அந்த சின்ன பையன், மொத்தம் 3 பேர் தான். அந்த கிழவனார் கூட இருக்கிற மகன், மருமக, அந்த சின்ன பையன். இந்த சின்ன பையன் இந்த உடன் பவுலை எதுலேருந்து உண்டாக்குனா அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா. வாட் வாஸ் த கிராண்ட்சன் அந்த சின்ன பையன். கிராண்ட்சன் தெரியும் இல்லையா, கிராண்ட்சன்னா பேரன், ரைட்டா. கிராண்ட்சன் வந்து மேக்கிங் ஃப்ரம் வுட் அப்படின்னா அந்த ஒரு வுட்லேருந்து
அந்த பேரன் தான் இந்த உண்டாக்கி தாத்தாட்ட கொடுக்குறான். தாத்தா வந்து வேஸ்ட் பண்ணுறான்றதுனால தான், சோறை வேஸ்ட் பண்ணிடுறான்றதுனால தான் இந்த உட்டனில் வந்து ஒரு கோப்பையை உண்டாக்கி கொடுக்குறான், இதில் சாப்பிடுன்றான். அப்போ அதுக்கு தான் சொல்கிறான். இதில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள், ஒய் வாஸ் த கிராண்ட், அதாவது நல்லா பாருங்கள், இது என்ன போட்டிருக்கான், என்ன ஒய் வாஸ் த கிராண்ட் ஃபாதர் கிவன் ஏ வுட் முடிஞ்சுதா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வாட் வாஸ் த கிராண்ட் சன் மேக்கிங் ஃப்ரம் வுட் அப்படின்றான். வுட்லேருந்து அந்த கிராண்ட் சன் வந்து என்னத்தை செஞ்சான், அந்த பேரன் ரைட்டா. என்னத்தை வுட்டன் பவுல்னு என்னது ஒரு கோப்பை ரைட்டா, ஒரு கிண்ணம், அதாவது தட்டு மாதிரி கிண்ணம் கோப்பை எல்லாம் ஒன்று தான், மரத்தாலான கிண்ணத்தை செய்தான். அப்போ ஃபார் ஹூமும் வாஸ் த பாய் மேக்கிங் த பவுல், அந்த கிண்ணத்தை யாருக்காண்டி செய்தான், அவங்க தாத்தாவுக்காண்டி செய்தான். ஏன்னா அவர் சாப்பிடும்போது சிந்திட்டு சாப்பிட்றான்றதுனால இந்த சின்ன பையன் வுட் எடுத்து அதில் ஒரு கோப்பம் மாதிரி உண்டாக்கி தாத்தாவுக்கு கொடுத்தான், அதில் போட்டு சாப்பிடுன்ட்டு ரைட்டா, சிந்தாமன். ஃபார் ஹூம் வாஸ் த பாய் மேக்கிங் த பவுல், அப்படின்னு யாருக்காக வேண்டி, ஃபார் ஹூம்னு யாருக்காக வேண்டி, வாஸ் த பாய் இந்த பையன், மேக்கிங் த பவுல்னால் இந்த கோப்பையை உண்டாக்கினான், கிண்ணத்தை உண்டாக்கினான். அப்போ ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ் வென் ஃபார் இருங்க ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ் வென் த பிகம் ஓல்டு அப்படின்ற, அதாவது அவங்க ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ் அந்த பையனோட அப்பா அம்மாக்கள், பேரண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க, ரெண்டு பேருமே வென் தே பிகம் ஓல்டு, அவங்க வந்து வயசாகிடுச்சின்னு சொன்னால் அவங்களுக்காகவே இந்த கோப்பையை உண்டாக்குனானா, வென் தே பிகம் ஓல்டு அப்படின்றான் ரைட்டா. அந்த அம்மா அப்பா வயசான காலத்தில் கொடுக்கறதுக்காக வேண்டி உண்டாக்கி வச்சுருக்கான். பெற்றோர் முதுமை அடையும் போது இந்த கோப்பையை கொடுப்பதற்கு அந்த பேரன் உண்டாக்கியிருக்கான் ரைட்டா. அப்போது வாட் லிசன் டிட் த பேரண்ட் லேர்ன் அப்படின்றான். இதிலிருந்து தாய் தந்தையர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்று கேட்குறான். வாட் த லிசன் என்னது, பாடம். வாட் த லிசன் த பேரண்ட்ஸ் லேர்ன் அப்படின்றான். பேரண்ட்ஸ் லேர்ன்னா அவன் இதிலிருந்து என்னத்தை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கேட்குறான். அப்போ சின்ன பையனே இப்படி பண்ணுறான் பாருங்களேன். அப்போது நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம், வாட் த லிசன் த பேரண்ட்ஸ் லேர்ன், இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டார்கள் தாய் தகப்பனார்கள் என்றால், தே ஷுட் ட்ரீட் எல்டர்ஸ் வித் ரெஸ்பெக்டட் அப்படின்றான். அதாவது அவர்கள் மதிக்க வேண்டும். எதை மதிக்க வேண்டும், தே ஷுட் ட்ரீட், அவர்கள், அதாவது தே ஷுட் ட்ரீட் என்னது, அவங்கள நடத்த வேண்டும். தே ஷுட் ட்ரீட், எதை என்ன செய்ய வேண்டும், எல்டர்ஸ்னால் வயதானவர்களை நடத்த வேண்டும். எப்படி, வித் ரெஸ்பெக்ட், நல்ல மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பதை இவர்கள் இந்த அவரோட பையன், அதாவது பேரன் இந்த கோப்பையை உண்டாக்குறதுலேருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க ரைட்டா. ஹூ இஸ் த ஹீரோ ஆஃப் அவர் குவாலியர்ஸ் ட்ராவல். அப்போ குவாலியர்ஸ் ட்ராவல்னு ஒரு குவாலியரோட பயணம்னு ஒன்று இருக்குது. அதாவது குவாலியர் அண்டு லில்லிபுட்டியன்ஸ்னு ரெண்டு, அவர் அந்த ஒரு நாவலோட பேர் அதுதான். அது ஒரு கதை ரைட்டா. அதில் எப்படின்னு சொன்னால் நான் முதல்ல சொல்லிடுறேன். குவாலியர், அதனால பாருங்கள், குவாலியர் ட்ராவல் அப்படிம்பாங்க. அதாவது குவாலியரின் பயணம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இந்த குவாலியர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு போட்டை செஞ்சு கடலில் போயிட்டே இருப்பார். திடீர்னு புயல் வந்துடும். புயல் வந்தோன்னே போட்டு உடஞ்சி போயிடும். உடஞ்சி போனோன்னே அவர் ஒரு கரையோரமாக ஒதுங்கிடுவார். சரியா, ஒரு கரையோரமாக ஒதுங்கி அந்த கரை மணலில் படுத்து கிடப்பார். ஆனால் படுத்து கிடக்கும்போது அந்த ஊர், அது ஒரு தீவு. அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்களோட உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ரூபா நாணயம் இருக்கு, அவ்வளோ உயரம் தான். எவ்வளோ உயரம் பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ உயரத்தில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூபா நாணயம், அதாவது 1 இன்ச்சு, எல்லாருமே ஒரு இன்ச்சு தான் இருப்பாங்க. அதாவது 2.5 சென்டிமீட்டர். அவங்களோட உயரமே ஒரு இன்ச்சு தான், ஒரு அடி கூட கிடையாது, 1 இன்ச்சு தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே உயரம். அப்போ இவன் படுத்து கிடக்கும்போது, அதாவது அந்த புயல் காரணமாக அதில் படுத்திருப்பான், மணலில் படுத்திருக்கும்போது அந்த ஊரில் உள்ள மக்கள்கள்லாம் ஒரு இன்ச்சு தான் உயரம்.
எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு உண்டான கவுறுகளில் வச்சு கட்டி போட்டுருவாங்க. ரைட்டா? வேறு அங்கேருந்து இவன் தப்பிச்சு என்ன பண்ணுவான், இன்னொரு இடத்துக்கு வருவான். இதுதான் லில்லிபுட்டியன்ஸ். லில்லிபுட்டியன்ஸ்னால் அந்த சின்ன சின்ன மனிதர்கள். குவாலியர்ன்றது அவன் பயணம் பண்ணான். குவாலியர் ட்ராவல்ஸ் அப்படின்னா. குவாலியர் ட்ராவல் யார், லில்லிபுட்டியன்னு இருக்குது. இன்னொன்று இருக்குது, அது உங்கள் புக்கில் இல்லை, அதை பார்க்கலாம். இந்த குவாலியர் இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுவான். அப்போ இவன் லில்லிபுட்டியனாக இருப்பான். இங்கே வந்து இவன் பெரிய ஆள், இவன் ரொம்ப உயரமானவன். இங்கே இந்த கிராமத்தில் உள்ளவங்கள என்னது ஒரு இஞ்சி ஒரு உயரம் தான் இருக்காங்க. அதேமாதிரி இங்கேருந்து தப்பிச்சு வேறு ஒரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணும்போது அங்கே இவன் லில்லிபுட்டியனாக இருப்பான். இருக்கிறவங்க கூட இவனோட பயங்கரமான ஹைட்டில் இருப்பாங்க. இவனை மகாராணி கையில் தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். புரிஞ்சுதா? அது பயணம். இப்போதைக்கு இந்த குவாலியர் அண்ட் லில்லிபுட்டியன்ஸ் மட்டும் பாருங்கள், சரியா? அப்போ என்ன போட்டிருக்கான், அப்போ ஹூ இஸ் த ஹீரோ ஆஃப் குவாலியர்ஸ் ட்ராவல் அப்படின்ட்டான். இதில் யார், குவாலியர் தான். குவாலியரின் பயணத்தில் ஹீரோ யார், குவாலியர் தான். அவர் தானே பயணம் பண்ணார். இந்த நாவலுக்கு பேர் குவாலியர் ட்ராவல்ஸ். ரைட்டா? ஆக்சுவலி இது வந்து அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 daysன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாவல் இது, குவாலியர்ஸ் ட்ராவல்ஸ் என்பது மாதிரி. ரைட்டா? அப்போது இது எப்படின்னா, இது குவாலியர் தான் இதனோட ஹீரோ. அப்போ வேர் டிட் குவாலியர் ரீச் ஆஃப்டர் த ஷிப் ரேக். ஷிப் ரேக்னு என்னது, அந்த கப்பல் உடைந்த பின்பு. ஷிப் ரேக்னு கப்பல் உடைந்த பின்பு எங்கு அவர் போய் சென்றார். கடலில் போயிட்டுருக்காரு, கப்பல் உடஞ்சி போயிருந்துன்னா ஒரு கடற்கரை, ஒரு கிராமத்தில் போய் ஒரு கிராமம்னா அது ஒரு நாடு, அங்கே போய் இருந்துருவார். அது யாரோடதுன்னா லில்லிபுட்டியன்கள் வசிக்கக்கூடிய ஊர். அந்த ஊர் பேர் என்னது, லில்லிபுட். குவாலியரோட கப்பல் ரேக், அதாவது ஷிப் ரேக் அப்படின்னா அந்த கப்பல் வந்து பழுதடைந்த பின்பு குவாலியர் எங்கு சென்றார், லில்லிபுட்டுக்கு சென்றார். அந்த லில்லிபுட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பேர் என்னது, லில்லிபுட்டியன்ஸ். லில்லிபுட்டுன்ற ஊர், அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு பேர் என்னது, லில்லிபுட்டியன்ஸ். அவங்க உயரம் எவ்வளவு, 1 இன்ச்சு தான் இருக்கும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு வாட் வாஸ் த ஸ்பெஷல் அபவுட் த பீப்புள் ஆஃப் லில்லிபுட் அப்படின்றான். இந்த வந்து சொல்லிட்டு கேட்டேன் பார்த்தீங்களா, லில்லிபுட்டோட மக்களோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா அவன் உயரம் கம்மி. ரைட்டா? த வாட் ஸ்பெஷல், வாட் வாஸ் த ஸ்பெஷல், என்னது ஸ்பெஷல் அபவுட் த பீப்புள் ஆஃப் லில்லிபுட். லில்லிபுட்ன்ற ஊரில் இருந்த மக்களோட பிரத்யேக குணம் என்னன்னு கேட்டால், தே வேர் வெரி ஸ்மால் இன் சைஸ். அவளோட உயரம் வந்து மிக மிக சிறியது. நம்ம 1 ரூபா காயின் உயரம் தான் இருப்பாங்க. ரைட்டா? ஒரு 10 ரூபா காயின் இருக்குல்ல, அவ்வளோ உயரம் தான் இருப்பாங்க எல்லாருமே. சரி, நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்கான், ஹவு டிட் த லில்லிபுட்டியன்ஸ் ட்ரீட் குவாலியர் அட் ஃபஸ்ட். முதல்ல இந்த குவாலியர் அங்கே போய் கரை ஒதுங்கின உடனே இவங்க என்ன பண்ணார், இந்த லில்லிபுட்டியன்ஸ் என்ன பண்ணாங்க, அப்படி எப்படி அந்த குவாலியர் கூட நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறான். நல்லா பார்த்துங்க, எப்படி நடந்துக்கிட்டான்னு கட்டி போட்டாங்க. ரைட்டா? கவுரை வச்சு கட்டி போட்டாங்க. அது ஹவு டிட்னு எவ்வாறு நடந்து கொண்டார்கள். த லில்லிபுட்டியன்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், யார் கூட, அண்டு ட்ரீட் குவாலியர்ஸ் அட் ஃபஸ்ட். ட்ரீட்னா நடத்தினார்கள். குவாலியரை அந்த ஊரில் இந்த லில்லிபுட்டியன்கள் முதல்ல எப்படி நடத்தினார்கள்னா கவுரை வச்சு கட்டி போட்டாங்க. தே டைடு ஹிம் அப் அப்படின்ட்டான். த டைடுனா தேனை யார் குறிக்கிறது, லில்லிபுட்டியன்ஸும் குறிக்கிறது. டைடுனா கட்டி போட்டார்கள். டைடு ஹிம், அவனை கட்டி போட்டார்கள். ரைட்டா? தே டைடு ஹிம் அப். சரி, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த ஸ்டோரி. இந்த கதையின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த கருத்தில் என்னது, அவன் பயணம் பண்ணுறான், அட்வென்ச்சர். அது வந்து ஒரு வீர தீர செயல்கள், அட்வென்ச்சர். ரைட்டா? அட்வென்ச்சர் அண்டு இமேஜினேஷன். இது ஒரு அப்படிப்பட்ட மக்களே இல்லை, இது ஒரு இமேஜினேஷன், கற்பனை தானே. லில்லிபுட்டியன்ஸ் என்னது, 1 ரூபா நாணய உயரத்தில் இருப்பாங்க. அது ஊருக்கு பேர் லில்லிபுட்டு. அது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பெயர்கள் லில்லிபுட்டியன்ஸ். அது வந்து 1 இன்ச்சு உயரத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறான். அது வந்து கற்பனை. ரைட்டா? அதனால தான் என்ன சொல்ல, இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன சொல்லுகிறது என்றால், அட்வென்ச்சர் என்னது, ஒரு நல்ல ஒரு சாகசம் மற்றும் இமேஜினேஷன், கற்பனையே கிடைக்கிறது. அவரோட கற்பனை வளங்கள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம்.
இந்த இதில் இந்த யங் லார்டுன்னு போட்டிருக்கான் இல்லையா, இது வந்து நீங்கள் இந்த பாருங்கள், இதை நான் மாற்றி தான் சொல்லணும் உங்களுக்கு. இதை மாற்றி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை வேறு எதுவும் உண்டாக்கி வச்சுருக்கேன் அதை பாருங்க. இந்த இதுனது இந்த ஏஜ்டு மதர், இந்த ஏஜ்டு மதர் வந்து இதில் உள்ளதுக்கு பதிலாக இன்னொன்று போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மிஸ்டேக்காக கொடுத்துருக்கான் ரைட்டா, புக்கில் வேறு மாதிரியாக இருக்குது, இது கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்கான் சரியா. அதனால் இது இப்படி இருக்கட்டும், நான் உங்களுக்கு வேறு சொல்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. இது என்னென்னா ஒரு 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 வயதானவர்கள், ஒரு அம்மா இருக்குது, அந்த வயதான அம்மா, அந்த அம்மாவோட ஒரு விவசாயி பையன் இருக்கான் ரைட்டா. வயதான அம்மா, அந்த வீட்டில் ஒரு விவசாயி பையன் இருக்கான். அந்த ஊர் மன்னர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், வயதானவர்கள் யாருமே ஊரில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி போய் மலையில் விட்டுருங்க, அது பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க தனியாக அவங்க மலையில் விட்டுருங்க, அவங்க அங்கே வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பையனுக்கு அவங்க அம்மாவை மலையில் கொண்டு விட மனசு இல்லை. சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறா, ஒரு இதில் போட்டு மேலே கட்டி தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் மலையில் விட்டுட்டு திரும்பி யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறான். மலையில் கொண்டே விட்டுறான். அப்படியே தெரியாமலே என்ன பண்ணுறான், கூப்பிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டு வச்சுக்கிறான், யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த பையன் அவங்க அம்மாவை ரூமுக்குள்ளே வச்சு பொட்டிக்கிறான். இது ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருந்தது. அப்போ வயசானவங்க பூரா காட்டில் இருக்காங்க, அங்கேயே செத்து போயிடுறாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து என்ன நடந்துச்சுன்னா, மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, சாம்பல்கள் இருக்கு இல்லையா, சாம்பல், இப்போ நம்ம ஒன்று எரிக்கிறோம் கட்டை, அதில் சாம்பல் வருது இல்லையா, அந்த சாம்பலை வச்சு எனக்கு கௌரவம் உண்டாக்கிட்டு வாங்கன்னு மக்கள்கிட்ட சொல்கிறான். ஒரு போட்டி வைக்கிறது, கௌரவம் உண்டாக்கிட்டு வரணும், ஆனால் சாம்பலால் தான் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாம்பலை வச்சு எப்படி கௌரவம் உண்டாக்க முடியும்? அப்போ இவனுக்கு சந்தேகம், எல்லாத்துக்கும் ஊர் மக்கள் சந்தேகம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த பையன் வந்து அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறான், அதை பூட்டி வச்சுருக்கான் இல்லையா, பூட்டி அவங்க அம்மாட்ட, அதாவது அவங்க அம்மாட்ட சொல்கிறான், உள்ளே போய் அந்த அம்மா என்ன சொல்லுது, ஒன்றும் இல்லை, நீ வெறும் வைக்கோல் இருக்குல்ல, நம்ம வைக்கோல், மாடுக்கு போடுற வைக்கோல்களில் ஒன்று சேர்த்து ஒரு கவுரு மாதிரி திரிச்சிக்கோ அப்படின்னா. நம்ம முதல்ல நாங்களே சின்ன பிள்ளையாக இருக்கும், வைக்கோலை வந்து கவுரு மாதிரி உண்டாக்கிடுவோம், வைக்கோலில் திரிச்சே அது கவுரு மாதிரி உண்டாக்கி கட்டி போடுறதுக்கெல்லாம் பயன்படாது. வைக்கோல்கள்ன்றது நம்ம மாடு சாப்பிட்ற வைக்கோல் தான் சரியா. வைக்கோலை ஒன்றா திரித்து ஒரு கவுரு மாதிரி உண்டாக்கிட்டு அதை என்ன பண்ணு, தீப்பற்ற வை, ஒன்றும் தொடக்கூடாது, வெறும் தீயை மட்டும் பற்ற வச்சிங்கன்னா அதை அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி கவுரு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் சாம்பலாக தான் இருக்கும், கவுரு வடிவத்தில் தான் இருக்கும். அது எரிஞ்சதுக்கப்புறம் கவுரு வடிவமாக இருக்குது, அதே முடிச்சு எல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் கவுரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் சாம்பல் அப்படியே எடுத்துகிட்டு கொண்டே மன்னர்கிட்ட கொடுத்துட்டுருக்கான் அந்த அம்மா. சரின்ட்டு இவனுக்கு அந்த இது என்ன பண்ணியிருக்க, அந்த பையன் அந்த இதை திரித்து வைக்கோலையில் வச்சு திரித்து ஒரு பெரிய இது மேலே வச்சு எரிச்சிருக்கான். எரித்த உடனே அதை அப்படியே எரிஞ்சு சாம்பலை அப்படியே கவுரு வடிவத்தில் அப்படியே இருந்திருக்கு. எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே அவர் அதிசயப்பட்டார். இது எப்படி நீ உண்டாக்குறேன்னாரு. இப்போ எங்கள் அம்மா தான் சொல்லிச்சுன்னா, உங்கள் அம்மா மலைக்கு போகலையா இருந்துச்சு, கூப்பிட்டு வந்துட்டேன் திரும்பின்னா. அன்னையிலேருந்து அந்த போட்ட ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டார். முதியவர்கள் தான் இருக்கிறதுலே திறமசாலிகள், அதனால் எல்லா முதியவர்களையும் கூட்டுவாங்கடா மலையில் நின்றுட்டார். இதுதான் கதை. இதுக்குள்ளே தான் கேள்வி கேட்பான், என்ன கேட்குறேன்னு பார்ப்போம். அந்த முதல் நீங்கள் வச்சுருக்கல தப்பாச்சு பதில் இருக்குது. அப்போ இதில் என்ன கேட்டிருக்கான் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அப்போ ஹூ வாஸ் த ரூலர் இன் த லெசன் பேர் என்னது, த ஏஜ்டு மதர். லெசனுக்கு பேர் என்னது, அதாவது அப்பாஸ்ட்விஎஸில் கொடுத்துருக்கான் பாருங்கள்.
அந்த 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 இந்த இதனோட டாபிக் த ஏஜ்டு மதர் என்ற ஒரு பாடத்தின் ரூலர் யார், ஆட்சியாளர் யார் அப்படின்னா மன்னர் தானே. ரூலர்னா ஆட்சி செய்பவர், அதான் மன்னர்னு சொன்னல. த ஹூ வாஸ் யார் இருந்தார்கள். த ரூலர் இன் த லிசன்னா இந்த பாடத்தில் ஆட்சியாளராக ஆட்சி செய்யும் நபராக யார் இருந்தார். எந்த லெசன்? த ஏஜ்டு மதர் என்ற லெசனில் ஆட்சி செய்யும் நபராக யார் இருந்தார் அப்படின்னு கேட்டால் த குரியல் கவர்னர். குரியல்னா ரொம்ப கெட்ட எண்ணம் படைத்த கவர்னர், அல்லது த குரியல் கிங்கு, அல்லது த ரூலர். மூணையுமே எழுதிக்கோ. த குரியல் கவர்னர் கமா போட்டுட்டு ரூலர் RULER ரூலர் அல்லது கிங்கு. ரைட்டா? இந்த மூணுமே ஒன்று தான், எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா? கொடூரமான ஆளுநர் அப்படின்றான். அப்போ ஹூம் டிட் த பூவர் ஃபார்மர் லவ் வெரி மச். அந்த பூவர் ஏழை விவசாயி அவன் அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தான். மலைகளை கொண்டே விட மனசு இல்லை. அதுதான் எழுதுறான் பாருங்கள். அதை ஹூம் இது அந்த இதில் தப்பாக இருக்குது உங்கள் இதில். ரைட்டா? அதனால தான் இது அதே வேணால் நீ திருத்திக்கோங்க இதை வச்சு. ஹூம் டிட் த பூவர் ஃபார்மரர். ஏழை விவசாயி அதிகமாக லவ் பண்ணது யாரை அப்படின்னா, அதாவது விரும்பினது யாரை, லவ் வெரி மச் அப்படின்றான். அந்த ஏழை விவசாயி அதிகமாக அன்பு செலுத்தியது யார் மேலே அப்படின்னு கேட்குறான், அவள் தாய் மேலே. ரைட்டா? ஹூம் டிட்னா யார் மேலே? த பூவர் ஃபார்மரர். பூவர்னு ஏழை விவசாயி லவ் வெரி மச்னா அன்பு செலுத்தினார் அப்படின்னா தான் அம்மா மேலே. ஹிஸ் ஏஜ்டு மதர், அந்த அவனோட முதிய அம்மா மேலே. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு தன் வயதான தாயார். நெக்ஸ்ட்னா த லிசன் சம்மரி சேஸ் த மெயின் கேரக்டர் இஸ் எ பூவர் ஃபார்மரர் ஹூ லிவ்டு வித் ஹிஸ் ஏஜ்டு மதர். அப்போ இந்த லெசனோட சம்மரி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மெயின் கேரக்டர் இந்த கதையில் வரக்கூடிய மெயின் கேரக்டர் முக்கிய, இப்போ கதாபாத்திரம் ஹீரோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அதை தான் சொல்கிறேன். மெயினுக்கு முக்கிய கதாபாத்திரம் யார் என்றால் இஸ் எ பூவர் ஃபார்மர் தான் முக்கியமான கதாபாத்திரம் வகிக்கிறார். அப்போ ஹூ லிவ்டு வித் ஹிஸ் ஏஜ்டு மதர். அவர் யார் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்? அந்த பூவர் ஃபார்மர் அவங்க அந்த வயதான அம்மா கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வாட் குரியல் ஆர்டர் வாஸ் அனௌன்ஸ்டு இன் த கண்ட்ரி அப்படின்னா, எந்த விதமான ஒரு மோசமான ஒரு ஆர்டர்னா சட்டம் இயற்றப்பட்டது. வாஸ் அனௌன்ஸ்னா பரிந்துரைக்கப்பட்டது, இயற்றப்பட்டது. எங்கே? இந்த தேசத்தில் அதுன்னு கேட்குறேன். என்ன மாதிரி இது? அந்த வயசானவங்களை மலையில் கொண்டு விடணும் அப்படின்னு தானே. அப்போ ஓல்டு பீப்புள் ஷுட் பி அபாண்டான்னா நிராகரிக்கப்பட வேண்டும். அபாண்டான் என்னது? துறக்கப்பட வேண்டும். அப்போ எங்கே? அதுதான் மலையில் கொண்டே விடுறது. ரைட்டா? ஓல்டு பீப்புள்ஸ் முதியோர்கள் ஷுட் பி அபாண்டான துறக்கப்பட வேண்டும் அப்படின்னா என்னது? மலையில் கொண்டே விட்டுறது. அப்போ த சம்மரி ஸ்டேட்ஸ் தட் ரூலர் ஆர்டர்ட் த கில்லிங் ஆஃப் எல்டர்ஸ். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தொகுப்பிலிருந்து எதை குறிக்கிறது? ரூலர்னா ஆட்சியாளர், அதாவது மன்னர். ரூலர், கிங்கு, கவர்னர் எல்லாம் ஒன்று தான். த ரூலர் என்ன விரும்புகிறார்? ஆர்டர் த கில்லிங் ஆஃப் எல்டர்ஸ். ஆர்டர்னா கட்டளையிட்டார், முதியோர்களை கொல்லும்படி கட்டளையிட்டார். கொல்லும்படின்னு என்னது? நீ அங்கே கொண்டு எங்கிட்ட கூட விட்டுரு, இங்கே வேண்டாம், அவங்களே செத்து போயிடுவாங்க. அதுதான் மீனிங். ரைட்டா? டிட் த ஃபார்மர் ஒபே த ஆர்டர் வில்லிங்லி அப்படின்ற. ஃபார்மர்னே யார்? இந்த ஏழை விவசாயி அரசன் போட்ட கட்டளையை அவர் ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு கேட்குறான். டிட் த ஃபார்மர் யார்? இந்த ஏழை விவசாயி ஒபேன்னு அடிபணிந்தாரா? யாருக்கு? இந்த ஆர்டர் இந்த அரசாங்க ஆணை, இந்த அரசர் போட்ட ஆணைக்கு வில்லிங்லி சுயமாகவே அவர் ஒப்புக்கொண்டாரா அப்படின்னா அது இல்லை. சரியா? அப்போ என்னது? நோ, ஹி டிட் நாட். நோன்னா இல்லை, அவன் அந்த மாதிரி ஒப்புக்கொள்ளவில்லை. இருந்தாலும் மலைக்கு கொண்டு போய் திரும்பி வந்து வீட்டில் வந்து பூட்டு போட்டு வச்சுக்கிட்டான். சரியா? நோ, ஹி டிட் நாட் சொல்ல முடிஞ்சதா அது? அப்போ நெக்ஸ்ட்டு இல்லை, அவனை விரும்பலைன்னு சொல்லிட்டான். ரைட்டா? இதில் இந்த சம்மரி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சம்மரி சேஸ் ஹி லவ்டு ஹிஸ் மதர். அந்த ஏழை வீணை யாரை குறிக்குது? ஏழை விவசாயியை குறிக்குது. லவ்டு ஹிஸ் மதர். லவ்டுன்னா அன்பு செலுத்தினான், அவன் அம்மா மேலே அன்பு செலுத்தினான். அண்ட் டிட் நாட் வாண்ட் டு கேரி அவுட் த ஓல்டர் ஆர்டர். டிட் நாட் வாண்ட்னா விரும்பவில்லை. டு கேரி அவுட்னு செய்ய விரும்பவில்லை. எதை? த ஆர்டர், அது அரசாங்க ஆணை. அவன் அந்த அரசன் பிறப்பித்த ஆணைக்கு அவன் செய்ய விரும்பவில்லை. சரியா?
அப்போ நெக்ஸ்ட்டு ஹவு டிட் ஹி ப்ரொடெக்ட் ஹிஸ் மதர், அவன் எப்படி அவங்க அம்மாவை பாதுகாத்தான். அப்போ மன்னனுக்கு தெரியாமல் வீட்டில் பூட்டு போட்டு வச்சுருந்தான். அப்போ ஹீன்னு அவன் அந்த ஏழை விவசாயி, ஹிட்னா என்னது ஒளித்து வைத்திருந்தான், ஹெர்னா அவங்க அம்மாவை ஒளித்து வச்சுருந்தான். இன்னைய எங்கே ஒரு சீக்ரெட் ரூம், ஒரு ரகசிய அறையில் அவங்க அம்மாவை பூட்டி வைத்திருந்தான். சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திஸ் மேட்சஸ் த ஸ்டோரி லேட்டர் அக்கௌண்ட் தேட் பி கெப்ட் பை ஹிட்டன் அட் ஹோம். அப்போ லேட்டர்ன்றது அதை மறைத்து வைத்திருந்தான்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ ஹூ சால்வ் த டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் கிவன் பை த ரூலர். இந்த சொல்கிற யார் தீர்த்து வைத்தார்கள், ஹூ சால்வ் யார் தீர்த்து வைத்தார்கள், த டிஃபிகல்ட் ப்ராப்ளம்னா கஷ்டமான ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது மன்னரால். டிஃபிகல்ட்னா கடினமான ஒரு ப்ராப்ளம், ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அதை யார் தீர்த்து வைத்தார்கள் என்று கேட்குறான். யார் தீர்த்து வைத்தார்? கிவன் பை ரூலர். கிவன் பைனா ரூலர்னே ஆட்சியாளர், அதாவது ராஜாவுக்கு ஒரு கஷ்டமான ப்ராப்ளத்தை யார் தீர்த்து வைத்தார்கள் அப்படின்னா சாம்பல்லே கயிறு உண்டாக்கிட்டு கொண்டு வருது. அது முடியுமா? அதை யார்? இந்த அம்மா தான் தீர்த்து வச்சு. ரைட்டா? த ஏஜ்டு மதர். ரைட்டா? நெக்ஸ்ட்டு த மதர் ஹெல்ப்ஸ் பை கிவிங் த ஃபார்மர் த ஐடியா சொல்யூஷன். இந்த அம்மா உதவி பண்ணிச்சு. எப்படி? பை கிவிங் த ஃபார்மர்னே யார்? இந்த அம்மாவோட பையன். அந்த அம்மாவோட பையனுக்கு உதவி பண்ணிச்சு. எப்படி? த ஐடியா சொல்யூஷன், அதுக்கு உண்டான ஐடியாவை கொடுத்துச்சு, தீர்வை கொடுத்தது. அதை தெரிவிக்க ஃபார் த இம்பாசிபிள் டாஸ்க். அப்போ நடக்க முடியாத ஒரு ஒன்றுக்கு கூட, ஒரு செயல்பாடு கூட இந்த அம்மா ஒரு ஐடியா கொடுத்து அதை முடித்து வைத்தது மகனுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ த விஸ்டம் ஆஃப் த எல்டர்லி இஸ் வெரி. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா நல்லா பாருங்கள். வாட் டிட் த ரூலர் ஃபைனலி ரியலைஸ். ரூலர்னா யார்? ரூலர்னா ராஜா. வாட் டிட்னா என்ன செய்தார்? த ரூலர்னா இவர் ஆட்சியாளர். ஃபைனலி கடைசியாக ரியலைஸ் உணர்ந்தார். கடைசியாக அவர் என்ன உணர்ந்தார் அப்படின்னா கடைசியாக அவர் செஞ்சது தப்புன்னு உணர்ந்தார். ரைட்டா? ரியலைஸ்னா உணர்ந்தார். அப்போ வாட் டிட் த ரூலர்னா ஆட்சியாளர், ஃபைனலி ரியலைஸ் முடிவில் உணர்ந்தார் அப்படின்னா த விஸ்டம் ஆஃப் த எல்டர்லி இஸ் வேல்யூபிள். விஸ்டம் அப்படின்னு சொன்னால் அறிவு. ரைட்டா? அதாவது முதியோர்களின் அறிவு மிகவும் மதிக்கத்தக்கது. வேல்யூபிள்னா மிகவும் மதிக்கத்தக்கது என்பதை உணர்ந்தார். ரைட்டா? அப்போ இதில் என்ன சொல்கிறது? த சம்மரி சேஸ். இது சம்மரி என்ன சொல்கிறது? த கவர்னர் ரிகனைஸ்டு. கவர்னர்னு ஆட்சியாளர், அதாவது ரூலர். ரைட்டா? கிங்கு ரிகனைஸ்டு ஒப்புக்கொண்டார். த வேல்யூ ஆஃப் த எல்டர்லி. வேல்யூனா மதிப்பை, முதியோர்களின் மதிப்பை ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, வாட் இஸ் த மோரல் ஆஃப் த லெசன். இந்த பாடத்திலிருந்து மோரல் நீதி கதை என்ன சொல்லுகிறது அப்படின்னா ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் த எல்டர்லின்றான். ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கணும், கவனம் செலுத்தணும். யாருக்கு? முதியோர்களுக்கு என்பதை சொல்லுகிறது. ரைட்டா? அப்போ திஸ் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த லெசன் அப்படின்றான். இதுதான் ஒரு இந்த பாடத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கருத்துன்னு சொல்கிறான். ரைட்டா? வாட் இஸ் கரேஜ் அப்படின்ற. கரேஜ்னு என்னென்ன? தைரியம். ரைட்டா? த எபிலிட்டி டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் பிரேவ்லி. கரேஜ்னு என்னது? கரேஜ்னா தைரியம். தைரியம்னு என்னது? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பிரேவ்லின்னு என்னது? தைரியமாக எதிர்கொள்ளணும். த எபிலிட்டி திறன். என்ன திறன்? டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ். ஃபேஸ்னா சந்திப்பதற்கு. எதை சந்திப்பதற்கு? டிஃபிகல்ட்டி, கஷ்டங்களை சந்திப்பதற்கு உண்டான திறன், எபிலிட்டி. என்னது? எப்படி இருக்கணும்? பிரேவிலி என்னது? தைரியமாக இருக்கணும். ரைட்டா? சிரமங்களை துணிவாக எதிர்கொள்ளும் திறன். ரைட்டா? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதை என்ன கேட்குறான்? லிசன். இதிலிருந்து என்ன தெரியுது? யூஸ்வலி மீன்ஸ் இது கூட விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு டஸ் கரேஜ் மீன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்றான். அப்போ கரேஜ் அப்படின்னு சொன்னானது, கரேஜ் அப்போ பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அர்த்தமானு கேட்குறான். இங்கே பாருங்கள். டஸ் கரேஜ். அப்போ கரேஜ் ஆனது, கரேஜ்னது தைரியமானது. அதுக்கு அர்த்தம் தைரியம் என்ற பொருளுக்கு அர்த்தம் என்ன சொல்லுகிறது என்றால் என்ன சொல்கிறது? இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு திஸ் மீன்ஸ் த யூஸ்வல் மீனிங் ரைட். டஸ் கரேஜ் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர். ஆப்சன்ஸ்னால் இல்லாமல் இருக்கிறதா, பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கரேஜான்னு கேட்குறான்.
அப்படி கிடையாது. பயம் இருக்கும், கரேஜும் இருக்கும். நோ, இல்லை. இட் மீன்ஸ் ஓவர் கம் த ஃபியர். அதாவது பயம் இருந்தாலும் பயத்துக்கு மேலே நம்ம ஓவர் கம்னா தைரியத்தை வரவழைத்து கொள்ளணும். சரிட்டா? பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பயம் இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு செயல்களை செய்யணும். அதான் ஓவர் கம் த ஃபியர். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா திஸ் இஸ் த கரேஜ். இதுதான் கரேஜ்னு சொல்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு ஓன் கரெக்ஷன் டு நோட். கொஸ்டின் 32 இது 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 இப்போ நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் இதில் என்ன எழுதியிருக்கான்னு பார்ப்போம். இந்த உங்கள் இதில் பார்த்தா என்ன போட்டிருக்கான்? த ஏஜ்டு மதர். இந்த ஹூ வாஸ் த ரூலர்? உங்கள் இதில் இந்த லெசனோட ரூலர் யார், ஆட்சியாளர் யார்? லெசன் என்னது? த ஏஜ்டு மதர். இதில் என்ன பண்ணணும் நீங்கள்? இதில் அப்படி பண்ணனா யங் லார்டுன்னு போட்டிருக்கான். இது தப்பு. இதை அடிச்சிடணும். இதை அடிச்சுட்டு ரூலர்னு போடணும். ரூலர் அல்லது கிங்கு அல்லது கவர்னர், அதுதான் போடணும். ரைட்டா? யங் லார்டு கிடையாது ஆன்சர். ரைட்டா? இதை அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு த ரூலர் அல்லது கிங்குன்னு போட்டுரும். சரியா? இதாக பண்ணுறேன். அது இளம் அரசர். இந்த லார்டுன்னு எடுத்துகிட்டு கிங்குன்னு போட்டுக்கோங்க. இளம் அரசர். ரைட்டா? இந்த யங் லார்டுன்னு போட்டுக்கோ. லார்டுன்னு போட வேண்டாம். ரூலர் அல்லது கிங்கு. ரைட்டா? அப்போது வேர் டிட் த லார்டு லவ் வெரி மச் அப்படின்னா இந்த லார்டு இங்கே 2வது கொஸ்டினில் ஹூம் டிட் த லார்டு எடுத்துகிட்டு லார்டுக்கு பதில் என்ன பண்ணணும்? பூவர் ஃபார்மர்னு போடணும். லார்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு பூவர் ஃபார்மரர். அப்போ ஏழை விவசாயி. அந்த இடத்துல என்ன பண்ணோம்? ஹூம் டிட் த பூவர் ஃபார்மரர். பூவர் ஃபார்மர்னா ஏழை விவசாயியானது. தொடர்ந்து பார்த்தேன் ஆகுயா காம. ஏழை விவசாயியானது இப்போ இதில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். ஹூம் டிட் த லார்டை எடுத்துகிட்டு பூவர் ஃபார்மர்னு போடணும். பூவர் ஃபார்மரர் ஹேவ் வெரி மச் அப்படின்னா லவ் வெரி மச்னா அந்த யார் மேலே அன்பு அதிகமாக செலுத்தினார் அப்படின்ட்டு கேட்குறான். ரைட்டா? அப்போ அந்த இதை மட்டும் எடுத்துருங்க. எடுத்து யார் மேலே? அவங்க அம்மா மேலே. ஹீஸ் ஏஜ்டு மதர். அந்த லார்டை மட்டும் எடுத்துகிட்டு பூவர் ஃபார்மர்னு போட்டுக்கோங்க. அப்போ 3வது விச் குரியல் ஆர்டர் வாஸ் அனௌன்ஸ்டு இன் த கண்ட்ரி. இதுதான் ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா? குரியல் ஆர்டர்னு மோசமான ஒரு ஆர்டர், ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. எது? ஓல்டு பீப்புள் ஷுட் பி அபண்டான்ட் அப்படின்னா வயதானவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் போட்டது. ரைட்டா? அப்போ இது கரெக்டு தான். அந்த 2 மட்டும் மாற்றிக்கோங்க. டிட் த லார்டு ஒபே. இந்த லார்டு இங்கே லார்டு எடுத்துடணும். லார்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணால் பூவர் ஃபார்மரர். ரைட்டா? டிட் த பூவர் ஃபார்மரர். இந்த லார்டை எடுத்துகிட்டு பூவர் ஃபார்மர்னு போட்டுக்கோங்க. பூவர் ஃபார்மரர் த ஆர்டர் வில்லிங்லி அப்படின்றா. ஒபே த ஆர்டர் வில்லிங்லி அப்படின்னா அந்த இவர் போட்ட ஆர்டர், இந்த மன்னர் போட்ட ஆர்டர் அவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டானா அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? யார் கேள்வி என்ன பண்ணுறான்? அந்த லார்டை எடுத்துகிட்டு பூவர் ஃபார்மர்னு போடணும். அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நோ, ஹீ டிட் நாட். ஏற்றுக்கொள்ளவில்லை. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹவு டிட் ஹீ ப்ரொடெக்ட் ஹிஸ் மதர். அப்போ எப்படி அந்த ஏழை விவசாயி இன்னும் எந்த குறிக்குது? ஏழை விவசாயி குறிக்குது. ப்ரொடெக்ட் ஹிஸ் மதர், அவங்க அம்மாவை பாதுகாத்தான் அப்படின்னு கேட்டால் ஹிட்னா மறைத்து வைத்திருந்தான். ஹிட் ஹேர் இன் ஏ சீக்ரெட் ரூம், ஒரு ரகசிய அறையில் மறைத்து வைத்திருந்தான். அப்போ நெக்ஸ்ட்டு ஹூ சால்வ் த டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் கிவன் பை த கிங். அந்த ரூலர் கிங் ஒன்று தான். அந்த ரூலர் கொடுத்த ஒரு கஷ்டமான ஒரு ப்ராப்ளம் கேள்வியை யார் தீர்த்து வைத்தார்கள் அப்படின்னா ஏஜ்டு மதர், இந்த அம்மா தான். அப்போது வாட் டிட் த ரூலர் ஃபேமிலி ரியலைஸ் அப்படின்றான். அப்போ இந்த ரூலர் ஃபேமிலின்னு இந்த ராஜாவோட குடும்பம் கடைசியாக எதை உணர்ந்து கொண்டது? அப்போ இது எல்டர்லி நல்லவங்க அப்படின்னு உணர்ந்து கொண்டது. த விஸ்டம் ஆஃப் த
எல்டர்லி இஸ் வேல்யூபிள். விஸ்டம்னா என்னது? அறிவு. யாரோட அறிவு? வயதானவர்களின் அறிவு வந்து மதிக்கத்தக்கது, மதிப்புமிக்கது என்பதை உணர்ந்து கொண்டார் அப்படின்றான். அப்போது வாட் இஸ் த மோரல் ஆஃப் த லெசன்? இந்த மோரல் என்னது? இந்த மோரல் என்னது அப்படின்னா ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் ஃபார் த எல்டர்லி. அங்கே படித்தது தான் இது, ரைட்டா? பாக்கியெல்லாம் கரெக்டாக இருக்குது. வாட் இஸ் கரேஜ்? கரேஜ்னு தைரியம் என்னது? த எபிலிட்டி டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ். அதை தானே பார்த்து சொன்னால், த எபிலிட்டி டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, டஸ் கரேஜ் மீன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்றா. பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கரேஜான்னு கேட்கலாம். இல்லை, ஓவர் கம் த ஃபியர், பயத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு தான் சொல்கிறான், ரைட்டா? சரி, ஓகே.